பாட்டிக்கு வெத்தலை அடிக்கிற குழந்தை கண்டிப்பா அடுத்த கொடுத்துடுறேன். இந்த பாட்டிக்கு 94 வயசு. பெரிய விஷயம். அந்த அம்மாக்கெல்லாம் அவங்களுக்கு அவங்கள இது பண்ணுங்க பாட்டி. அவங்களுக்கு ஆட்டுக்கறி இன்னைக்கு அவங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும், எல்லாரும் வேணும். உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, கண்டிப்பா தேரும். அண்ணனும் சாப்பாடு அண்ணன் கொடுத்துருக்காங்க. 94 வயசுக்கு போது அவங்க எவ்வளவோ ஆண்டு இருந்தாலும் ஏப்பா எரியிற அடுப்புக்கு முன்னாடி ஒருத்தன் கைய வச்சு படுத்து தூங்கிடுவான். எரியிற அடுப்புக்கு முன்னாடி கைய வச்சு ஒருத்தன் தூங்கிடுவான். பசியோட ஒருத்தன் தூங்க முடியுமா? தூங்க முடியாது. ஆனா நம்ம தமிழ்நாட்டுலதான் அந்த கொடுமை. ராத்திரி சாப்பிடாமே தூங்குறாங்க. அந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாடு இருக்கு. அவங்க ரமேஷ், அதாவது நம்ம யூடியூப்ல வந்து டெவலப்பர்ஸ், யூடியூப்ல வந்து வருமானம் வந்தா நம்ம எல்லாமே கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். அதே மாதிரி இன்னைக்கு வந்து இங்க பார்த்ததுல உண்மையில எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்ல, எவ்வளவு அமௌண்ட் கிடைச்சாலும் இந்த மாதிரி சந்தோஷத்துக்கு வேண்டியாவும் செய்யலாம். அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பாப்பாவெல்லாம் பார்த்தோன்னா உண்மையிலே இன்னைக்கு ட்ரெஸ் கேட்டிருக்காங்க. சத்தியமா செய்யணும்னு எனக்கு இப்பவுமே தோணுது. அந்த மாதிரி பாப்பாக்கள் வேற, அதே மாதிரி வயசானவங்களாம் நிறைய பேர் இங்க இருக்காங்க. தயவு செய்து எதுக்கு எதுக்கெல்லாமோ நீங்க பணம் செலவழிக்கிறீங்க. இந்த மாதிரி இதுக்கு வந்து கண்டிப்பா உதவுங்க. கடவுள் உங்க கூட கடைசி வரை இருப்பாரு. நம்ம யூடியூப் சேனல்ல வர அமௌண்ட் எல்லாமே இந்த மாதிரி மக்களுக்கு தான். இன்னும் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து சொன்னது அதுதான், இப்பவும் அதுதான். எல்லா மக்களுமே உதவி அப்படின்ற ஒன்றை வச்சு கண்டிப்பா எல்லாருக்குமே உதவுங்க. எல்லாம் நல்லா தான் நடக்கும். தேங்க்யூ.